மக்களே, இன்னைக்கு நம்ம கடை தொறக்கலை. கரும்புச்சாறு கடை திறக்கலை. இன்னைக்கு ஒரே மழை மேகமாக இருக்குது. அதனால் கிளைமேட் சரியில்லை. அதனால் இன்னைக்கு தேன் வேட்டைக்கு வந்தாச்சு. பாருங்க, தேன் வேட்டைக்கு இதுதான் கொம்பு தேன். இப்போதைக்கு ஒரு தட்டு எடுத்துருக்கு. நான் அடுத்து ஒரு தட்டு பார்த்துருக்கு. பார்க்கலாம். பாருங்க மக்களே, அடுத்த தட்டு எப்படி பார்த்தீங்களா? 2 தட்டுமே முள் வேலிக்குள்ள வச்சுருக்கு. கொஞ்சம் கஷ்டமான இடம்தான். சரி, நம்ம கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு எடுப்போம். அதே பக்கத்தில் இதுக்குள்ளே வச்சுருந்தது, அதை எடுத்தாச்சு. முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. இன்னும் இதையும் க்ளீன் பண்ணி எடுப்போம். பார்க்கலாம். பாருங்க மக்களே, ஏம்மா முருகா, ஒவ்வொரு தட்டு இப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுக்கணும். எடுத்தாச்சு ஒரு வழியாக. முள் வேலிக்குள்ளே தான் வச்சுருக்கோம். எல்லாம் தேனெல்லாம் சும்மா ஈஸியாலாம் கிடச்சிடாது. கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். இந்த தேன் எடுக்கிறதுக்குள்ள இது வரைக்கும் 5 கொட்டு வாங்கியாச்சு. என்ன கொம்பு தேன் 10 தட்டு எடுத்தால் தான் ஒரு குவார்ட்ரு பாட்டில் நிறைக்க முடியும். 400 ரூபா சொன்னால் எல்லாம் வாயை புழக்கிறீங்க. ஈஸியாக கிடச்சிடாது. பாருங்கள், எங்கே போய் கொட்டிருக்கு பற்றில. நைட்டுக்குள்ளே கண்ணு மூடிடும். வரமாட்டுக்கானே. கொடுக்க பற்றிலா. இதான் தேன் கொடுக்கு. நேற்று கொட்டினதே இன்னும் வீக்கம் வத்தலை. அதுக்குள்ளே அடுத்த போடு போட்டுட்டு. மக்களே பாருங்கள், புடுக்கு தட்டை பற்றிலா. இப்படி எடுத்தோம்னா 10-20 தட்டு எடுத்தாலும் பாட்டில் நிறையாது. புடுக்கு தட்டு மக்களே, புடுக்கு தட்டு. ஆட்டு புடுக்கு மாதிரி இருக்கா? ஆனால் தேனு நல்லா இருக்கு மக்களே. கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். மக்களே, நம்ம அடுத்த தட்டு பார்த்தாச்சு. இந்த வேடிக்குள்ளே இருக்குது. நல்லா பெரிய தட்டாக தான் இருக்குது. நம்ம புடுக்கு தட்டுக்கு அப்புறம் பெருசாக கிடச்சிருக்கு. தட்டு பெருசாக இருக்குது, ஆனால் தேன் இருக்கான்னு தெரில. எடுத்துகிட்டு பார்க்கலாம். பரவாயில்ல மக்களே, தட்டு பரவாயில்லாமல் இருக்குது. தேனும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. புழுத்தட்டு தேவையில்லை, வெறும் எம்டி தான். இந்த தேன் எடுக்கும்போது ஒரு கொட்டு வாங்கலை. மக்களே, 5வது தட்டு இந்த இருக்குது. பாருங்க, பார்த்தீங்களா? இதோட நம்ம 5வது தட்டு எடுக்கிறோம். பாருங்க மக்களே, மலத்தேன் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஈச்சி மட்டும் தான் இருந்த மாதிரி தெரியுது. பார்ப்போம், எடுத்துக்கிறோம் பார்ப்போம். மக்களே பாருங்க, ஆனால் மலத்தேன் மாதிரி பார்க்க தெரிஞ்சது. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் தேனு பாருங்கண்ணே, அட்டை தேனு பாருங்க. இதான் அட்டை தேன் அட்டை. ஆனால் தட்டு பெரிய தட்டாக தெரிஞ்சது. சின்னதாக தான் இருக்குது. பரவாயில்ல, தேன் பரவாயில்லாமல் இருக்குது மக்களே. அட்டை தேன் அட்டை. கொம்பு தேனு தான், எல்லாமே கொம்பு தேனு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும். மக்களே, இது நம்ம எடுக்கிறது 8வது தட்டு. கொம்பு தேனு 8வது தட்டு எடுக்கிறோம். ஒரு குச்சியில் வச்சா பரவாயில்லை. சரி, தேனு பிஞ்சு பிஞ்சு வருது மக்களே. அப்படியே பல விதமாக வச்சுருக்கு. ஆனால் மனுஷனுக்கு தான் 6 அறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கு மக்களே. தேனீச்சிக்கும் இருக்குது. மூளை இருக்க போய் தானே அங்கே கொண்டு உள்ளே போய் வைக்கிது.
இல்லை மேட்டாப்பா வெளியே வச்சிருமுல. என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? கம்மாவில் சொல்லிட்டு போங்க. கடைசி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பொந்து தேன் கிடச்சிருக்கு. பாருங்க பாருங்க மக்களே, கடைசியாக ஒரு அடுக்கு தேனுக்கு கிடச்சிருக்கு. உள்ள தேன் இப்போ தான் வச்சுருக்கா இல்லை ஏற்கனவே வச்சுருக்கான்ட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.